புரிஞ்சுங்கம்மா. இங்க பல கட்டத்துல நம்மள வந்து ஒவ்வொருத்தரும் காப்பாத்துறாங்கம்மா. ம். இல்லையா? உண்மதானே? உண்ம. இப்போ நான் கேட்கிறேன், ஒரு டெலிவரி பார்க்குறாங்க டாக்டர். நம்ம அவங்க தான் நம்மள காப்பாத்தி அம்மா என்னதான் 10 மாசம் சுமந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவரி பார்க்கறது யாரு? ஒரு டாக்டர். நம்மள வாஷ் பண்றது யாரு? ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். யாராவது ஞாபகம் இருக்குமா? யாருக்காவது? அம்மா பெத்த அம்மாவும் ஞாபகம் இருக்கு. அதே பல பேர் மறந்துட்டான். அது வேற விஷயம் வச்சுங்க. ஆனா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல இருக்காது. அந்த டாக்டர் வந்து இந்த டாக்டர் தான் வந்து ஏன்னா அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்க போறதில்ல. ஆமா. ஏன் இன்னும் சொல்லப்போனா வந்து அம்மாவுக்கே ஞாபகம் இருக்காது. நமக்கு டெலிவரி பார்த்த டாக்டரோட முகம் கூட ஞாபகம் சில பேருக்கு இருக்கும், இல்ல சில பேருக்கு இல்லாம பேரே போயிடும். தெரிஞ்சிருக்காது. புரியுதா? ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில வருவாங்க. புரியுங்களா? வரவங்க கூட அத்தனை பேரோடயும் குடும்பம் நடத்த முடியாதும்மா. அதனால புரிஞ்சுக்கணும் முதல்ல. இதெல்லாம் மிகப்பெரிய அனுபவம் தேவை, பக்குவம் தேவை. வாழ்க்கையில பல முக்கியமான கட்டங்கள்ல ஒவ்வொருத்தர் வருவாங்க. ஒருத்தர் மானத்தை காப்பாத்துனவர் வருவாரு. ஒருத்தர் உயிரை காப்பாத்துனவர் வருவாரு. ஒருத்தருடைய நம்முடைய பொருளாதாரத்தை தேவையை பூர்த்தி செய்ய ஒருத்தர் வருவாரு. இப்படி வாழ்க்கையில பல கட்டங்கள்ல பலர் வந்துகிட்டே இருப்பாங்க. சாகர வரைக்கும். ம். கொண்டு போய் கடைசியா படுக்கையில போய் படுக்க வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டுல கூட ஒருத்தன் வருவான். செத்து போன பிறகு கூட ஒருத்தன் நம்மள வந்து